படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஆயா அவங்க வீட்டுல யாரோ ஒரு டெட் பாடியை போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டெட் பாடியில இருந்து முடியும் நகத்தையும் அந்த ஆயா கட் பண்ணி எடுக்கும் போதே அமானுஷ்யமான சக்தி, ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி, நாயெல்லாம் ஓலையிடுது, இப்படியான சீன்ஸ் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெட் கலர் என்வலப்ல போட்டுட்டு அந்த ஆயா அப்படியே நிக்குது. இப்ப படத்தோட பேரையும் போடுறாங்க, மேரி மை டெட் பாடின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே ஜிம்ம காட்டுறாங்க. ஜிம்ல நிறைய பசங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கொல்லு கொல்லுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு புட்லு. அவன் பக்கத்துலயே ராகேஷ்னு ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி ராக்கி. சோ இவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க அந்த ராகேஷ் இருக்கான்ல, நம்ம ஹீரோவை மேலையும் கீழையும் வேற விதமா பாக்குறான். இவன் கே போல. சோ இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் சிக்னலை கொடுக்குறான், அப்படிக்கா வா அப்படின்னு கண்ணை கட்டிட்டு போறான். என்னடா இது படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு கேன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு அந்த பையன் ராகேஷ் இருக்கான்ல, அவன் அந்த ட்ரெஸ் மாத்திர ரூமுக்கு போறான். அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டவலை மட்டும் வச்சுக்கிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவும் அந்த ரூம்குள்ள போறான். ஆனா அங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல இருக்கான். அதாவது ட்ரக் எல்லாமே பிடிப்பாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். சோ இந்த ராகேஷ் ஏதோ ஒரு ட்ரக் யூஸ் பண்றான் அப்படின்னு இவனுக்கு ஒரு தகவல் வந்ததுனால இவனை கையோட பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் டென்ஷன் ஆவறான். எங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு சவுண்ட் விடாத வந்து உன்னுடைய கபோர்ட ஓபன் பண்ணிட்டான்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு புட்லு வரான். நீனா என் திங்ஸ் தொடாத, நீ யாரா அப்படின்னு கேட்க, டே நானும் அதே போலீஸ் டீம் தான்டான்னு சொல்ல இந்த இந்த பையன் திமிர ஆரம்பிச்சிடறான். அவனை அழுத்தி நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க இந்த புட்லு மட்டும் தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து அவன் ஒரு ஐடி கார்டு மாதிரி வச்சிருக்கான். அந்த ஐடி கார்டுல போதை பொருள்ல தள்ளி விட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிசிறு தூள்கள் எல்லாமே ஒட்டப்பட்டிருக்கு. இவன் ட்ரக் தான் யூஸ் பண்ணா அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய திங்ஸ்ல ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கு, இதை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வராங்க. புட்லுக்கு எப்பயுமே சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ராக்கி இருக்கான்ல, அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவனை கடுப்பேத்தி சாப்பிடுறதுல அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி சாப்பிட்டுட்டு இந்த திரும்பும் போது அந்த ஆபீஸ் ஃபுல்லாவே ஒரு பொண்ணோட போட்டோவா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயின் இவன் தான். இவள் அப்படியே ரசிச்சு வலிஞ்சிட்டு இருக்க சிரிச்ச முகமா இருக்கிற அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு நேர்ல உருன்னு வந்து இவன் பக்கத்திலேயே உட்கார்றான். இவ்வளவு நேரம் புட்லு கேட்டுட்டு இருந்த அந்த சாப்பாட அவ கேட்காமயே அவளுக்கு இவன் எடுத்து கொடுக்கறான். ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு தான் போல. அந்த பொண்ணு வந்ததை நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துது. போய் ஒரு கே பையன்கிட்ட கே மாதிரி நடிச்சு இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு என்னடா இருக்கு, வேற விதமா அவனுக்கு யோசிக்கவே தெரியாதா அப்படின்னு பேச, நீ என்ன பத்தி சொல்றியா, மேடையில மெடல் வாங்க தான் எல்லாம் போவாங்க, ஆனா மெடல் குத்துற ஆளுக்கு அவனோட சட்டையில ஏதோ கரைபட்டிருக்குன்னு தொடக்கி போன நீ எல்லாம் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த இடத்துல அடிபட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கேப்டன் அந்த இடத்துக்கு வராரு. நீ பண்ண காரியம் கரெக்டா, நான் பண்ண வழிதான் தப்பு, இதனால எனக்கு நிறைய பிரஷர் இருந்தாலும் நம்ம எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. இந்த ஒரு கால் ஃபேமஸான ட்ரக் டீலர் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அதை வந்து போலீஸ் டீம் துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் நம்ம கிட்ட இந்த ட்ரக் டீலர் மாட்டினானா கேஸ் வேற மாதிரி கொண்டு போலாம், நமக்கு அச்சீவ்மெண்ட் ஆகும்னு பேசிட்டு இருக்கவே ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஆக்சுவலி இது ஹீரோயினுக்கு அசைன் பண்ண கேஸ் தான். ஆனா ஹீரோ முந்திரி அடிச்சு ஓடி போயிடுறான்னா ஹீரோயினும் பின்னாடியே போறான். இந்த போலீஸ் டீம் ரெண்டு வண்டினா இந்த ட்ரக் டீலரை துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் டீலரும் அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு காரை கொண்டுட்டு போய் எங்க இடிக்க வச்சுட்டான். ஒரு போலீஸ்கார் அவுட், ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் தான் இவனை துரத்திட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான் கார்ல, அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இந்த ட்ரக் டீலர் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் முறைக்க, நான் என்ன லூசா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல கார் எடுத்துட்டு போய் இவனும் துரத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ட்ரக் டீலர் ஒரு வழியில போறான், நடுவுல மரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த ஹீரோ அவனோட கார்ல ஒரு வழியில போயிட்டு இருக்கான். இந்த ட்ரக் டீலர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வெளியில போட்டுட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் திட்டிட்டே இருக்கா. இப்ப பாரு நான் அவனை எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்க, இங்க கொலாயடி சண்டை மாரி ரெண்டு காருக்காரனுங்க ரோட்லயே நிறுத்தி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த ட்ரக் டீலர் வந்து வளைஞ்சிட்டான். இந்த இவன் வேகமா வர காரு ரெண்டு காருக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்ப ட்ரக் டீலர் போவாம அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல வந்து, என்ன மாட்டிக்கிட்டீங்களா, உங்களால என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்க. இதுல டென்ஷனான ஹீரோ திரும்பவும் கார் எடுத்து அப்படியே வளைக்க, கார் அந்த போய் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க கார் எடுத்துட்டு வந்து நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்ல வேகமா ஓட்ட, முன்னாடி ஏதோ ஒரு லாரி மாதிரி வருது. சோ அதனால காரு பறந்து போய் ஒரு பார்க்கு பக்கத்துல பார்க் பண்ணிட்டான். இவனை நம்பினா நமக்கு வேலையாகாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த பயபலைய துரத்தியே பிடிக்கிறா. அவன் போய் ஒரு குப்பை மேல விழுந்துடுறான். அந்த குப்பை மேலேயே இவனும் எகிரி பிடிச்சு கீழே குதிச்சு அந்த பயபலையே பிடிச்சிட்டான். இந்தான நம்ம ஹீரோவை சும்மா விடுவாளா, அவ போய் அவன் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் சொல்லட்டி போட்டானோ அதெல்லாம் பொறுக்கிட்டு வாடான்னு பொறுக்க விட்டுட்டான். பார்க்ல இவனும் பொறுக்கிட்டு இருக்கான். அந்தான பார்த்தா 4-5 பாட்டிங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ரெட் கலர் கவர் அந்த பாட்டி வச்சிருந்துச்சுல, அந்த ரெட் கலர் கவரை இவன் கையில எடுத்துறான். எடுத்துட்டு அதுல என்ன இருக்குன்னு கொட்டி பார்த்தா, ஸ்டார்டிங்ல டெட் பாடியில இருந்து முடி நகலாம் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி தான் இதுல இருக்கு. இப்ப அந்த பாட்டிங்க வர்றாங்க. கங்க்ராட்ஸ், யாருமே ரெட் கலர் என்வலப்னா எடுக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க. ஆனா நீ எடுத்துட்ட பாத்தியா, உன்கிட்ட கட்ஸ் இருக்கு, நீ ரொம்ப இளமையா இருக்க, ஆண்மையா இருக்க, கண்டிப்பா நீ அவனுக்கு பொருத்தமா இருப்பா அப்படின்னு சொல்ல, எவனுக்கு
அப்படின்னு இவன் கேட்கிறான். அதாவது என் பேரன் இறந்து போயிட்டான், அவன் ஒரு கே, அவனுக்கு கடைசியா ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் என்னடா பண்றதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்க, அவன் ஒரு ஜோசியக்காரன் மூலியமா எங்களை தொடர்பு கொண்டான். அதுலதான் அவன் சொன்னான் எனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் யாராவது ஆண்கள் கிடைப்பாங்க, அவனே செலக்ட் பண்ணுவான்னு சொல்லி இங்க போட்டோம், நீ தான் செலக்ட் பண்ண, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்ல போலீஸ்காரனுக்கு டென்ஷன் ஆயிருது. எனக்கு ஏற்கனவே 1008 வேலை இருக்கு, இதுல நீங்க வேற என் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான். இல்ல நீ இப்படி போனீன்னா உன்னை சுத்தி கெட்டதாவே தான் நடக்கணும் அந்த பாட்டிங்க சொல்ல, ஏற்கனவே என் வாழ்க்கையில அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். பார்த்தா அந்த கீழே போட்ட என்வலப் இப்ப அவனுடைய ஃப்ரண்ட் பார்ட்ல மாட்டிக்கிச்சு. இவனுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா பாட்டிங்களும் அப்படியே வியந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் டீலரை போலீஸ் டீம் புடிச்சிட்டு வந்துருச்சு. அதாவது ஹீரோயின் புடிச்சிட்டு வந்துட்டா. ஹீரோ அவனோட இடத்துல வந்து பார்த்தா பார்க்ல போட்டான்ல அதே கலர் என்வலப் இப்ப அவனுடைய இடத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கிற புட்லு கிட்ட யாராவது என்னோட இடத்துக்கு வந்தாங்களாடா அப்படின்னு கேட்டா தெரியலையா அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். இப்ப அது அப்படியே கசக்கி பிழிஞ்சு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல இவன் போட்டுறான். அப்பதான் உள்ள இருந்து கேப்டன் வராரு. டே இன்னைக்கு ராத்திரி என்னுடைய வெட்டிங் பார்ட்டி இருக்கு, அதனால எல்லாருக்கும் $60 கிஃப்ட் பண்ணிருக்கேன், உன்னோட டேபிள்ல நான் உனக்கு காசு வச்சிருக்கேன் அப்படின்னு இவரு சொல்ல பின்னாடி கிளீன் பண்றாமா அந்த குப்பத்தட்டில இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப கேப்டன் வந்து சொன்னதும் இவனுக்கே ஷாக் ஆயிருச்சு. எரும மாடு உங்ககிட்ட நான் எத்தனை டைம் கேட்டேன் யாராவது என்னோட இடத்துக்கு வந்தாங்களான்னு. இப்ப $60 போயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓடுறான். எங்க குப்பை வண்டிக்கு பின்னாடியே ஓடிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து நடுவுல 2 வீலர் கார வரான். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடனா ஃப்ரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. அவங்களெல்லாம் திட்டிட்டு திரும்பி ஓடனா ஒரு டெம்போ கார் வந்து மோதி இவனுக்கு கையில சரியான அடி, மூஞ்செல்லாம் அடி. அப்படியே வரான். வந்து கேப்டன் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க டீம் கிட்ட. சோ எல்லாத்துலயும் இவனும் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்துக்கிறான். இப்ப அங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப ஃபேமஸான ட்ரக் டீலர் பிடிச்சாங்கல்ல, மெயின் இல்லையாமா, அவனுக்கு மெயின் லின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம பிடிக்கணும். சோ இவன் கிட்ட இருந்து நம்மளால இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. இவனோட தோஸ்து இதே ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கான். அவனுங்க 2 பேத்துக்கிட்டையும் நம்ம எப்படியாவது உண்மையை வர வைக்கணும். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாவே இருக்கிற எல்லா ட்ரக் டீலிங்ஸ்க்குமே இவங்க மட்டும்தான் ட்ரக் சப்ளை பண்றாங்க. இவங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி கேப்டன் சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து இவனை போலீஸ் டீமுக்கு மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு ஊர்ல மாத்திட்டாங்க. இவனும் கடுப்புல அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். அங்க ஒரு லேடி ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க. சோ யாருமே அந்த லேடியை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு ரொம்ப நேரமா இந்த லேடிங்க உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன கேஸ்ன்னு பாருங்கன்னு சொன்ன உடனே எந்த லேடி யாரு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி அந்த இடத்துல காணும். இவனுக்கு ஷாக். அப்படியே பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு நிக்கிறான். நின்னுட்டு திரும்பி பார்த்தா அந்த லேடி முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நாளா இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டே இருக்கேன், ஒருத்தன் கூட என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரு கண்ணுக்குமே நான் தெரியவே இல்லை, உங்க கண்ணுக்காவது அட்லீஸ்ட் நான் தெரியறல்ல, என்ன யாரோ ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லுது. என்ன மட்டும் இல்ல உங்களையும் தான் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்ல இவன் வேற யாருக்கிட்டயோ தானா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மத்த போலீஸ் எல்லாமே இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் காண்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுதா, அவனுடைய துப்பாக்கியில இருக்கிற தோட்டாக்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணும். சோ அதுக்காக எல்லா தோட்டாக்களையுமே எடுத்து அங்க ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரேல வச்சிடறான். அங்க வந்த இன்னொரு போலீஸ்காரன் நீ கேவாம நான் கேள்விப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுல கடுப்பான நம்ம ஹீரோ அங்க துப்பாக்கியை சுட்டு பாக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது எப்பயுமே துப்பாக்கியில இருந்து தோட்டாக்களை எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய துப்பாக்கியில எதுவுமே இல்ல அப்படிங்கறதுக்காக ஒரு இடத்துல சுட்டு காட்டணும். அந்த மாதிரி இவனும் சுடுறான். ஆனா அந்த துப்பாக்கியில தோட்டா இருக்கு. அப்படியே அந்த தோட்டா அந்த செவுத்துல போட்டு திரும்ப ரிட்டன் வந்து அவனுடைய காலுக்கு 2 காலுக்கு நடுவுல, அதாவது தொடையில மட்டும் உரசிட்டு போயிருச்சு. இந்த இடத்துல இவனுக்கு சரியான ஷாக்கு. சரி எல்லாமே அந்த பேட் லக்னால தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆவிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அவன் வரான். டைரக்டா அந்த பாட்டியை பார்க்க போறான். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்னோட ஜோசியக்காரன் வருவான். இதுதான் என்னோட பேரன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை உட்கார வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்கு. என் பேரை வந்து மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருந்தான், அவனுக்கு போட்டோகிராஃப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். சோ அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும், அவனுடைய கனவை லட்சியத்தை எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான். அந்த பாட்டி ஏதோ கதை சொல்ல இவன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். இவன் ரெடி ஆயிட்டான், அந்த ஆவி ரெடி ஆனிச்சா இல்லையா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்கணும்ல. அதனால அங்க இருக்கிற ஜோசியக்காரன் கையில தாயக்கட்ட மாதிரி ஒண்ணு கொடுத்து இதை சொல்லட்டி போடுன்னு சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லட்டி போட இப்ப அந்த இடத்துக்கு அந்த பையன் இருக்கான்ல, கே பையன் இறந்து போயிட்டானே, அவன் பேரு சுஷாந்த். சுஷாந்தோட அப்பா வந்துட்டாங்க. நீங்க எல்லாமே பைத்தியமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் எதுவும் எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மத்த பாட்டிங்க கிட்ட எல்லாத்தையுமே பேச அந்த பாட்டிங்க இது எல்லாமே நம்ம சுஷாந்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நீங்க எல்லாம் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லி அந்த அப்பா அங்க திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்தாண்ட அந்த ஆத்மாவுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி அந்த பொம்மையையும் இவனையும் சேர்த்து வச்சு இப்ப ஊர்காலம் எல்லாமே கொண்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த சுஷாந்தோட ட்ரெஸ்ஸை வந்து இவனோட பெட்ல போட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி ஆஸ் யூசுவல் எல்லாத்துக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கும் நடக்கும், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஜோஷிகாரன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்தாண்ட நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம். ஒரு பக்கம் பேட் லக்கா நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அதுக்கப்புறம் இவன் போய் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து சோப்பு கீழே விழுந்துடுது. வெளியில ஏதோ சத்தம் மாதிரி கேக்குது. இவனுக்கும் பயம். அப்படியே சோப்பை கால்ல தள்ளிட்டு இருக்கான்.
காட்டுறான். முன்னாடி பார்த்தா சுஷாந்த் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா, அதாவது அந்த ஆவி அதோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கு. இங்க இருந்து நீ போன்னு ஹீரோ கத்த, அது ஏறி அவன் தலை மேல உட்காந்துட்டு இருக்கு. போ 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 போன்னு கத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் நிறுத்துடா அப்படின்னு சொல்லி அதை கத்திவிட்டு, இப்ப சொல்லு, நான் கேன்னு சொல்லிட்டே இருக்கேன், நான் கேவா ஹஸ்பண்டா அப்படின்னு கேக்குது. இவனோ கேன்னு விடுறான். எனக்கு தெரியும்டா நீ இப்படித்தானே, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ அந்த தாயக்கட்டையை சுழட்டி போட்டல, அப்ப நானு ஏத்துக்கவே இல்லை, எங்க அப்பா வந்து ஷூ காலை வச்சு தடுத்து அதை பாசிட்டிவா மாத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ என்ன ஹஸ்பண்ட்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இவன் திரும்பியும் கேங்கிறான், கீழே தள்ளி விட்டுறது. திரும்பவும் கிச்சன் பக்கம் போய் சுசாந்து நின்னுக்குது. அதுக்கப்புறம் இப்ப சொல்லு, நான் கேவா ஹஸ்பண்டா அப்படின்னு சொன்ன உடனே கேன்னு இவன் கத்துறான். உடனே அப்படியே அந்த சீன் கட் ஆக, இப்ப போலீஸ் யாருக்கிட்டயும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரோட்ல லைசன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் உடம்புல சுத்தமா ட்ரெஸ் இல்லாம ஆடிக்கிட்டும் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். இவனை பார்த்து ரோட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஈவன் போலீஸ் ஆபீசரே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. டே இவன் என்ன பண்றானா, அங்க ஒரு கம்பி இருக்கு, அது கம்பியில தலையில நின்னுட்டு இருக்கான். டே நீ இறங்குடா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குதுடா அப்படின்னு போலீஸ் பின்னாடியே தரத்திட்டு போறாரு. இப்ப இந்த நேரம் பார்த்து அவனோட உடம்புக்குள்ள நம்ம சுசாந்த் போயிருக்கான். அதனாலதான் இவன் இப்படி ஓடி போயிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்ப சுசாந்த் உள்ள இருந்து வெளியில வந்து உடனே ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி ரியல் ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் இப்ப டைரக்டா அந்த ஜோசிக்காரன் இருக்கிறான்ல, அவனை பாக்குறதுக்கு போறான். அவன் என் உடம்புல பூந்துட்டான், அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படிலாம் அவன் பூதவே கூடாது, அப்படி பூதனா அப்படின்னா அவனுடைய பவர் எல்லாமே கம்மியாகும், அவனோட பவர் கம்மியாகி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே உனக்குதான் ஆபத்து அப்படின்னு ஜோசிகாரன் ஒரு பக்கம் இவனோட பயத்தை ஏத்தி விடுறான். இப்ப ஹீரோ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு ஜோசிகாரன் கிட்ட கேட்க, எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் தலைவிதின்னு நினைச்சிட்டு நீ அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும், ரொம்பலாம் இல்ல 3 நாள் நீங்க 2 பேரும் முழுசா வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவன் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தான்னு தெரியுமா, ஏன்னா நீ போன ஜென்மத்துல அவனோட நாயா இருந்திருக்கே அப்படின்னு சொல்ல, அந்த திரும்பி பார்த்தா 2 நாய்ங்க இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு போறான். ஒரு கை நிறைய பத்தி குச்சியை பொருத்திட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே நீ சொல்ற பெரிய கேட்கறேன், நீ சொல்றது எல்லாமே கேட்கறேன், உன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறேன்னு ஹீரோ பையன் சரண்டர் ஆயிட்டான். சொல்லு, நான் கேவா ஹஸ்பண்டான்னு சொன்ன உடனே ஹஸ்பண்ட்னு சொல்றான். இல்ல சத்தமான்னு சொல்லி இவனுக்கே டென்ஷன் ஆகுது. என்ன டென்ஷன் ஆகுற அப்படின்னு அந்த கேட்க, இல்ல நான் டென்ஷன்லாம் ஆகல, சாரி அப்படின்னு தான் சொல்றான். இப்போ இவனுக்கு ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை நிறைவேற்றணும். ஃபர்ஸ்ட் ஆசை என்னன்னா, புவி வெப்பமடைகிறது இவனால பார்க்க முடியல, அதனால அண்டார்டிகால இருக்கிற போலார் கரடிகளுக்கு எல்லாத்துக்குமே உணவு கொடுக்கணுமா. இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அது பாசிபிள் இல்லையா, அப்ப போலார் கரடிகளுக்கு நீ காசு கொடு அப்படின்னு சொன்ன உடனே $300 காசை இவன் அனுப்பிச்சு விடுறான். என்னடா பண்ணு தொலைறதுன்னு. சரி ஃபர்ஸ்ட் ஆசை நிறைவேற்றிருச்சு. 2வது ஆசை என்னன்னா, பீச்சுக்கு போய் அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே பொறுக்கி இடத்தை எல்லாத்தையுமே சுத்தமா வச்சுக்கணுமா. சரின்னு நம்ம ஹீரோவும் போறான், அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே பொறுக்கிறான். அங்க ஒரு ரீயூசபிள் சென்டர் இருக்கு, அந்த சென்டருக்கு போய் நிக்கிறான். அங்க அந்த அம்மா இவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குது. ஏன்டா டே ரீயூசபிள் கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்குடா பிளாஸ்டிக் கிளாஸ் யூஸ் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே பயத்துல அவன் கீழே போட்டுறான். ஏன்னா அந்த அளவுக்கு கோரமான முகத்துல அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா இவன் நாய்க்குட்டி போட்ட ஜட்டி போட்டுட்டு இருக்கான். என்னடா அண்டர்வியர் இருது, ப்ரொஃபஷனலான அண்டர்வியர் போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டியிலேயே நீ உத்து பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன்டா அப்படி பாக்குற அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒரு தெருநாயை அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி போடுறான். சரின்னா அடுத்த நாள் இவனும் போறான், ஒரு தெருநாயை அடாப்ட் பண்ணிட்டு வரான். இதுக்கு 3வது ஆசை என்னன்னா, இந்த தெருநாயை போட்டோ எடுத்து ஒரு நல்ல ஓனர் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணுமா. இந்த நாயை நம்ம ஹீரோ நல்லா பாத்துக்கிறத இவன் நோட் பண்றான். பெட்டர் இந்த நாயை நீயே பாத்துக்கோ, நம்ம அடாப்ட் பண்ணி வேறவங்களுக்கு கொடுத்து அது நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு பதிலா இந்த நாயை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு இவனும் சொல்லி, என்ன பண்ணி தொலைறதுன்னு சொல்லி அதுக்கும் ஓகே சொல்லிடுறான். சரி ஓகே, அப்ப நான் உன்னை விட்டு போறதா இல்ல அப்படின்னு இவனும் சொன்ன. சரி ஓகே 3 நாள், உனக்கு இன்னும் ஒரு 15 நாள் கூட ஆகும், 3 நாள்ல நானே உன்னை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சுஷாந்த் சொல்ல, இல்ல நீ எது சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு இவனும் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அடுத்த ஆசை என்னன்னா, இவங்களோட பாட்டியை பார்க்க போகணுமா. இவன் போறான் யாரு, இப்ப அடுத்த ஆசை என்னன்னா, பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போகணும். இவன் பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போறான். ஆனா பாட்டிக்கு இவனை கண்ணுக்கு தெரியாது. பாட்டி நம்மளோட ஹீரோவை நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறான். இங்க கூட்டிட்டு வர சொன்னது எதுக்குன்னா, இவன் நிறைய பிட்டு படம் பார்த்திருப்பான். அதுவும் இல்லாம இவனும் இவனோட கே இருக்கான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்திருப்பாங்க. அந்த பிட்டு படம்ஸ் எல்லாமே இவனோட போன்ல தான் இருக்கு. அந்த டேட்டாவை டெலீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தா இவன் ரூம் ஃபுல்லாவே ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு சுஷாந்தோட அப்பா வராரு. நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இது மறுவீடு இல்ல, கல்யாணம் 2 நாள் ஆச்சு, அதனால மறுவீடு பாக்கலான்னு வந்தேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரியான புத்தி கட்டவனாடா நீ அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல அவங்க அப்பா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு.
சோ இப்ப அவங்க அப்பா சார்ஜ் போட்டு பாக்குறாரு. அதாவது இவனோட போன் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்ப வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் போல. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்பதான் இவர் சார்ஜே போடுறாரு. அன்லாக் பண்ணி பார்த்தா பேட்டர்ன் இருக்கு. இவரால ஓபன் பண்ண முடியல. அன்னைக்கு ராத்திரியே ஹீரோவும் அங்கேயே தங்கிடுறான். சோ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பின்னாடியே சுஷாந்த் உட்காந்துட்டு, ஏன்டா நீங்க என்ன தின்னவா வந்த, அந்த போனை எங்க அப்பா கிட்ட கேளுடா கேளுடான்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இருடா, அதுக்குன்னு டைம் வரணும்டா, இருடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, நீ என்ன போலீஸாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. ஆமா சார் அப்படின்னு இவனும் சொல்ல, என் பையன் ஆக்சிடென்ட் ஆன கேஸுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போனேன். ஒருத்தர் கூட ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லை. அது ஜஸ்ட் என் பையன் குடிச்சிருந்தான்னு மட்டும் க்ளோஸே பண்ணிட்டாங்க கேஸ. அவங்க கொஞ்சம் விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா என் பையனை யாரு கார் ஏத்தி கொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சிருக்கும். என் பையனோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கும். நீயும் போலீஸுங்கிற, அப்ப நீயும் அதுக்குள்ள தானே வருவ அப்படின்னு சொல்ல, சார் சார் நான் இப்பதான் போலீஸ், இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தேன், என்ன டீப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் சார் உங்க பையனோட போன் கிடைக்குமா அப்படின்னு இவனே வாலண்டியரா கேட்கறான். எதுக்கு நீ என் பையனோட போனு கேட்கற அப்படின்னு இவரு கேட்க, இல்ல சார் நீங்க அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, சப்போஸ் போன்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த போன் வாங்குறான். எனக்கே என் பையனோட பேட்டர்ன் தெரியல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. ஆனா பின்னாடி இருந்து பையன் இருக்கிறான்ல, சுசாந்த் பையன் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட பேட்டர்னை சொல்றான். அதுல இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோவை ஒண்ணு பிளே பண்ண உடனே அதுல விசித்திரமான சவுண்ட் வருது. இதை பார்த்து ஆ ஆ ஆ அப்படின்னு இவனும் வாயை ஊதுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் வருது, அதை மேட்ச் பண்ணும்ல. சரி எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறான். அதுல ஒரு போட்டோவை மட்டும் சுஷாந்த் வைக்க சொல்றான். ஏன்னா இவனும் அவனோட லவ்வருக்கே இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கிற ஒரே ஒரு போட்டோ இது மட்டும்தான். சோ அதனால இதை மட்டும் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு அவனும் வச்சுட்டு, இந்தாங்க சார் என்னால போன் அன்லாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துட்டான். இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் இவனோட யாரு நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகும்போது நீ எப்படி இறந்த அப்படிங்கறத சுஷாந்த் கிட்ட ஹீரோ கேட்கிறான். அப்பதான் எங்க அப்பா கிட்ட நான் எங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னேன். அப்ப அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் ஓவரா குடிச்சிட்டு என் லவ்வர் பைக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப கவனிக்காம ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்காரன் வந்து என்னை இடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, கடைசி விஷயம் என்னன்னா, அந்த லவ்வர் பை இருக்கான்ல, அவனை இவன் பார்க்கணும், அவன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதுக்காக வந்து காலிங் பெல் அடிச்சா வேற ஒருத்தன் கதவை திறக்கிறான். பேபி உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேபின்னு கூப்பிட்ட உடனே இவனோட கே லவர் பை, அதாவது இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் இன்னொருத்தனை பிக் பண்ணிட்டான். சோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைச்சிட்டு சுஷாந்த் போய் ஏற்கனவே செத்து போயிட்டான், திரும்பவும் மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். அதாவது சுஷாந்த் என்ன நினைச்சிருப்பானா, நம்ம இறந்து போன சோகத்துல நம்மளோட லவ்வர் இருப்பான்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா வேற ஒருத்தரை பிக் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவன் சங்கடப்பட்டுட்டு கீழே வந்துட்டான். இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, ஏன்டா உனக்கு கஷ்டமா இருக்கா, நீ போனதுக்கு அப்புறம் பாரு உடனே அவன் பிக்கப் பண்ணிட்டான், நீ இவனுக்காக தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு பேசிட்டு வரும்போது இப்ப அந்த இடத்த சுஷாந்தோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, இல்ல இல்ல என் பையனை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, அவர் இது வரைக்கும் எவ்வளவு டீடைல்ஸ் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரோ அந்த ஃபைலு பிளஸ் இந்த போன் எல்லாத்தையும் கொடுத்து, இது இனிமே உன்னோட பொறுப்பு, என் பையன் ஆத்மா சாந்தி அடையறதும் அடையாததும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்பதான் சுஷாந்துக்கு புரியுது, நம்ம அப்பா கிட்ட கோச்சிட்டு நம்ம எந்திரிச்சு போனோம்ல, யாருக்காக போனோம், அந்த கே பையனுக்காக தான் போனோம், லவ்வருக்காக தான் போனோம். ஆனா அவன் நம்ம போன அடுத்த செகண்டே இன்னொருத்தரை பிக் பண்ணிட்டான். அப்பா இன்னுமே நமக்காக உழைச்சிட்டு இருக்காரு, அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு இப்பதான் ரியலைஸ் பண்றான். சோ இது எல்லாமே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அன்னைக்கு என்ன தாண்டா நடந்துச்சு அப்படிங்கறத ப்ராப்பரா சொல்லுடா அப்படின்னு கேட்ட உடனே, அன்னைக்கு எதுவும் இல்ல அப்பா அப்படி சொன்னாரா, நான் போய் சரியான சரக்கு அடிச்சிட்டேன், அன்னைக்கு ஃபுல்லாவே என் லவ்வர் மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணேன், எதுவுமே ரிப்ளை பண்ணல, அதுக்கப்புறம் என்னோட சோகத்தை எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டே அந்த ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த கார்காரன் வந்து அடிச்சான் அப்படின்னு சொல்றான். ஏன்டா இதை முதல்ல சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தா இந்த வீடியோல இவன் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. ஒரு கார்காரன் வந்து இவன் அடிக்கிறது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, அவனோட ஷூ மட்டும் தான் தெரியுது, காரோட நம்பர் தெரியல, அந்த கார்காரன் யாரு அப்படிங்கறதும் தெரியல. அந்த அடிச்ச கார்காரன் பெரிய ஆள் போல அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கேமரால இருக்கிற டேட்டாவுமே அவன் அழிச்சிட்டான். சரி எந்த இடத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு காட்டுடா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போனா அங்க ஃபுல்லாவே இந்த டிராவல்ஸ் வாடகை கார்கள் இருக்குல்ல அந்த பிளேஸா இருக்கு. சோ அங்க 2 கார்ல கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கிறதை அவன் பாக்குறான். சோ அதுல இருந்து எப்படியோ அவங்க கிட்ட கெஞ்சி கொஞ்சி அந்த டேட்டா எல்லாமே வாங்கிட்டு வந்து, அவ்வளவுதான் 2 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும் இனிமே உன்னோட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்டிரைவ் சொருவி அந்த காரை பார்த்தா அது ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஃப்ரண்ட் கேமரா, இது பேக் கேமரா இல்ல. சோ பேக் கேமரா அப்படிங்கும்போது அந்த கார்காரன் அடிச்சதை அது ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா தான் ஃபேஸ் பண்ணிருக்கு. அங்க 2 பேர் இறங்குறாங்க. ஒன்னு யாருன்னா ட்ரக் டீலர், அதாவது இவனும் ஹீரோயினும் துரத்தி பிடிச்சிருப்பாங்களா அந்த ட்ரக் டீலர். சோ அவனோட ஃப்ரெண்டு பக்கத்து கார்காரன், அவங்க 2 பேரும் தான் அங்க இருந்து ஓடுறாங்க. இவன் அடிச்ச உடனே அவங்க 2 பேரும் தான் அங்க இருந்து ஓடுறாங்க. சரி இவனை பிடிச்சா யார் அந்த கொலகாரன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். சரிவா நம்ம போய் அவனை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி திமுறா இவன் 2-3 டைலாகா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு இங்க மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, ட்ரக் டீலர்
லாக்அப்லயே செத்து போயிட்டானோ. போலீஸ் அடிச்ச அடியில ஆல்ரெடி அவன் செத்து போயிட்டானோ. 2 நிமிஷத்துல என்னோட கேஸையே முடிச்சுட்டேன்னு பெருசா பெருமை பீத்திக்கிட்டு இருந்தா என்னடா இது அப்படின்னு சுசாந்த் ஆவி அசிங்கப்படுத்துது. சரி விடு, இவன் தான் செத்து போயிட்டான். இவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருந்தான்ல, அவனோட கார் நம்பர் எனக்கு தெரியும். அவனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உன்னை யாரு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் ஒரு பப்புக்கு போறாங்க. அதாவது அந்த கார் நம்பர் நோட் பண்ணாங்கல்ல, அந்த கார் வந்து இப்ப ஒரு பப்ல நின்னுட்டு இருக்கு. சரி இங்க போய் நம்ம பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் இறங்குறாங்கிறான். ஏண்டா இது ஒரு கேவோட பப்பு. சோ இங்க கே வந்து எப்படி ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். என்னடா இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு அந்த ஆவி உன்னை அசிங்கப்படுத்த அங்க அவன் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ இந்த ஆவி வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லா குத்தாட்டம் போடிட்டு இருக்கு. அந்த ட்ரக் டீலர் இருக்கான்ல, அவன் அந்தான உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்ப அந்த ட்ரக் டீலர் இருக்கான்ல, அவனும் ஒரு கேமா தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு கேம் மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்ல, பொண்ணு மேலதான் இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால இவங்களை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆவி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆவி வந்து எப்படி ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. என்ன பாரு, என் கண்ணை பாரு, இந்த இப்படி கிஸ் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆவிக்கு இவன் மேல ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது. ஆனா இதுல என்ன ஒரு ஃபன் பார்ட்னா, எல்லாருமே இவனை ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா இவனுக்கு மட்டும் தானே ஆவி கண்ணுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரக் டீலர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் நம்ம ஹீரோ வழியறதுக்கு நிக்கிறான். அவன் டே கே பையா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஆக்சுவலி அவனுக்கும் பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரும் போல, ஏதோ ஒரு ட்ரக் டீலிங்காக தான் இங்க வந்திருக்கான். ஃபுல்லா அடியை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப ஆவியும் ஹீரோவும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா ஆவி கழுவி கழுவி ஊத்துது. என்னடா நீ இப்ப வேலை பண்ற, நீ எல்லாம் ஒரு போலீஸாடா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. என்னடா ரொம்ப நாளா நீ ஆபீஸ் பக்கமே காணும், இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த, எப்படி லின் இங்க இருக்கான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிடுறா. ஏதோ லின் இங்கதான் இருக்கானா அப்படிங்கிற. அதாவது அந்த ட்ரக் டீலரோட ஹெட் இருக்கான்ல அவன். சோ இத பத்தி பேசிட்டு இருக்கு. இப்ப இங்க என்ன ஒரு ஷாக் அப்படின்னா, முன்னாடி ஆவி உட்காந்துட்டு இருக்கிறது அந்த ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப ஹீரோயின் அந்த ஆவியோட மடியில உட்காந்துட்டு இருக்க மாதிரி தானே இருக்கும். ஆவிக்கு தான் பொண்ணுங்கனாவே அலர்ஜி ஆச்சு. இவள பின்னாடி எந்திரிச்சு போ சொல்றா, என்னோட சீட்ரான்னு சொல்லி இவனை இது கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் இது எதுவுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. இதான ஹீரோவை காதை பிடிச்சு இழுக்குது, கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. நீ பின்னாடி போய் உட்காரியா, சீட்ல பின்னாடி போய் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் கேட்கறா, எதுக்கு நான் பின்னாடி போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என் பொண்டாட்டியோட சீட்டு, என் பொண்டாட்டி மட்டும் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்ல இவளும் கீழே இறங்குறதுக்கு தான் ட்ரை பண்றா. அந்த சமயம் பார்த்து அந்த ட்ரக் டீலர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். திரும்ப உள்ள உட்காந்துக்கிறாளா, வேற வழியே இல்ல. இப்ப ஆவி போய் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிச்சு. இப்ப இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. காலையில விடிஞ்சிருது. அது ஆக்சுவலா லின் இருந்த இடம் இல்ல, இன்னொரு ட்ரக் டீலர் இருந்த இடம். சோ அவன் இப்போ லின்னு பார்க்க போறான். உள்ள இருந்து லின் வந்து போன் பேசிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்தா அங்க ஒரு செக்யூரிட்டி இவங்க கார் ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்கிறத நோட் பண்றான். சோ இத பார்த்ததுமே ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. உடனே காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே காரை ஸ்டார்ட் பண்ணினா தாண்டா இன்னுமே சந்தேகம் வலுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்கிறா. என்ன பண்ற, கன்ஷாட்டான்னு இவன் கேட்டுட்டே இருக்கான். எவ்வளவு நேரம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஊரையே எத்தனை டைம் சுத்தி வந்துட்டே இருக்கா, ஒரு சோஃபா கம்பெனி எங்க இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது, நானே வயித்துல பிள்ளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் கார்லயே கசகசன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற சண்டை மாதிரி இவங்க 2 பேரும் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த செக்யூரிட்டி வந்தால அவங்கிட்ட இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி சேஃபா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட வந்து சொன்னா, நீங்க 2 பேரும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் அப்ரிஷியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் இந்த டீம்ல இருந்துக்கோ அப்படின்னு ஒரு அப்ரூவலும் கொடுக்குறாங்க. சோ இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த டீம்ல இருக்கிற 2-3 ஆண்கள் வந்து இவ அந்த கேப்டன் கூட ஒன்னா இருந்துதான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வாங்கிக்கிறா, அதனாலதான் இந்த ஆபீஸ் ஃபுல்லாவே அவளோட போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோக்கு கோவம் வந்துருது. நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு உன்னுடைய இந்த அனுதாபம் எதுவுமே தேவையில்லை, நான் எல்லாமே என்னோட திறமையின் மூலியமா தான் அடைஞ்சிட்டு இருக்கேன். எவன் என்ன பேசினா எனக்கு என்ன, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ரெக்வஸ்ட் பண்றேன், எப்பயுமே என் மேல அனுதாபப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். சோ இப்ப இவங்க எல்லாருமே அந்த லின்னை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுஜித் கோஸ்ட் இருக்குல்ல, அது நான் உள்ள போய் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இதனால ஹீரோயின் ஏதோ சேல்ஸ் உமன் மாதிரி அந்த இடத்துக்கு வரா. அங்க வெளியில இருக்கிற செக்யூரிட்டிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப உள்ள இருந்து அந்த கோஸ்ட் வெளியில வந்து, டே எல்லாருமே எவிடன்ஸ் எல்லாமே டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள போனீங்கன்னா எதுவுமே பிடிக்க முடியாது, ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்ல இதை ஓப்பனா ஹீரோ சொல்லிட்டான். அதாவது என்ன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிட்டாங்களா, எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே கேப்டன் வந்து ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும் உங்க எவிடன்ஸ் எல்லாமே டம்ப் பண்ணாங்க அப்படிங்கறத. ஆனா வெளியில இந்த செக்யூரிட்டி கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருந்தால, ஹீரோயின் கிட்ட அந்த ஆளு கன் எடுக்கிறாப்ல அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே தூக்குவான். உடனே ஹீரோயினுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி இவன் யாரு, நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்கி கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த செக்யூரிட்டி பிடிச்சா, அவன் என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் தாண்டா தரேன்னு சொன்னான், நான் தான் அவங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன் என் மேல வந்து சிம்பத்தி காட்டாத அப்படின்னு சொல்லி, ஃபுல் ஆபரேஷன் உன்னால கொலாப்ஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல இப்ப எல்லா டீமுமே இறங்கிட்டாங்க. என்ன பண்றது, இவங்க 2 பேரும் வெளியில இருக்காங்கல்ல. சோ இந்தான உள்ள லிங்க் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த டீம் வந்து அந்த கதை
கதை உடைச்சிட்டு இருக்காங்க. எப்படி கதை உடைச்சிட்டு உள்ள போனா உள்ள எதுவுமே இல்ல. எல்லாருமே உட்காந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தேடி வந்த எந்த விதமான ட்ரக்குமே இங்க இல்ல. எப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ள ட்ரக் எல்லாத்தையுமே இவங்க மாயமா மறைய வச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியக்குறி தான். மொத்த டீமுமே ஹீரோ திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கோஸ்ட் இருக்குல்ல, ஒரு வண்டியில ஏறி உட்காந்துட்டு இருக்கு. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டே அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த இன்னொரு வண்டி அது இதுதான்டா, இதுல கேமரா இருக்குடா, வாடா தூக்கிட்டு போலான்னு சொல்லி ஐடியா கொடுக்க அதை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கேப்டனுக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஸ்குவாட்ல தான் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அதுதான் அந்த லின்னுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல போய் பார்த்தா கேமரால இருந்து எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த டேட்டாவை போட்டு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா இப்ப ட்ரக் டீலர் இவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்கல்ல லின்னு, அந்த லின்னு தான் இந்த சுஷாந்தையும் கொன்னது. உனக்கும் வேலை முடியணும், எனக்கும் வேலை முடியணும், எனக்கு அவனை பழி வாங்கணும், உனக்கு அவனை பிடிச்சு கொடுத்தா ப்ரமோஷன் கிடைக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இப்போ இவனை ட்ரக் மூலியமா தான் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியல, ஹிட் அண்ட் ரன் மூலியமா நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டு அவனை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவனோட டீடைல்ஸ் எல்லாமே ஈஸியா நம்ம கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். இது எல்லாமே ஓகே தான், ஆனா நேத்து நீ ஒன்னு சொதப்பனியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மொத்த டீமுமே தடபடன்னு வந்து வெளியில நின்னுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா லின் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நம்ம திரும்ப ஒரு ஆபரேஷனுக்கு போறோம், நீயும் வர அப்படின்னு சொல்லி கேப்டன் இவனை ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கார்ல போறாரு. கேப்டன் என்ன சொல்றாருன்னா, நம்ம டீம்ல இருந்து ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடு நீ தானே, உனக்கு எப்படி தெரியும் எல்லா டேட்டாவும் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, டீடைல்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அப்ப நீ தானே எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்ல, சார் அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒரு டெட் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல, எந்த கேப்டன் தான் இதை நம்புவான், இல்ல எந்த மனுஷன் தான் இதை நம்புவான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அந்த ஸ்பாட்ல அந்த லின்னே இல்ல, அவன் வீட்டையே காலி பண்ணிட்டு அவனோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப கேப்டனுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்குது, கண்டிப்பா நம்ம டீம்ல யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்க, அது நீ தான் சொல்லிட்டு மொத்த டீம் முன்னாடி நம்ம ஹீரோவை திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நமக்கு இனிமே அந்த டிடெக்டிவ் ஒர்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தளர்ந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோஸ்டுக்கும் ஹீரோக்கும் சரியான சண்டை வருது. இது எல்லாமே ஆரம்பிச்சது ஒன்ன பார்த்ததுல இருந்துதான், ஒன்னாலதான் எனக்கு எல்லாம் பேட் லக்கும் அப்படி இப்படின்னு பேச 2 பேருக்கும் சண்டை வலுக்குது. சரி, இனிமே நான் வந்து உன்னுடைய கடைசி ஆசை எதையுமே நிறைவேற்றி வைக்க மாட்டா, எல்லாமே அவன் கே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாக்குறதுக்கு போறான். போய் அவனை காய்ச்சி முச்சுன்னு கத்துறான். ஏண்டா உன்ன ஒருத்தன் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான், அவன் செத்து போன உடனே இன்னொருத்தன் எப்படா பிக் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கடா அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் அவனை ஜஸ்ட் ஒரு உடல் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான், நான் உண்மையாலுமே லவ் பண்ணது இன்னொருத்தன் தான், அதனாலதான் அவன்கிட்ட ரொம்ப நான் பேசாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், அதை கூட புரிஞ்சுக்க முடியாத தற்கொலையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பா பேச இது ஹீரோக்கு கோவம் வந்துருது. உடனே அவனை அங்கேயே போட்டு அடிச்சு போடுறான். இவனை விட்டுரு, அவ்வளவுதான், இவன் நான் தான் ரொம்ப தப்பானவன், நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இவன் யாரு என்னன்னு தெரியாம இவன் கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுசாந்த் சொல்ல அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. சோ அடுத்த நாள் காலையில ஆத்தங்கர ஓரத்துல உட்காந்துட்டு சுசாந்த் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எனக்கு எல்லாமே கிளியரா புரியுது, யாரு கூடயும் ஃபோர்ஸ் பண்ணி வாழ முடியாது, அவன் வந்து அதை என்கிட்ட டைரக்டா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோவேன், நான் இந்த இடத்த இப்ப இருந்திருக்கவே மாட்டேன், நான் சந்தோஷமா போயிருப்பேன், கடைசியா அவங்க கிட்ட சொல்லணும், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய வைக்கணும்னு நினைச்சு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் என்னோட உயிர் போயிருச்சு. வாழ்க்கையில நிறைய பசங்க வருவாங்க, என் கூட ஒன்னா இருப்பாங்க, செக்ஸுக்காக மட்டும்தான் பழகுவாங்க, ஆனா யாருமே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவே எடுத்துக்கவே மாட்டாங்க, இப்பதான் புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கேன். இப்ப என்ன, உனக்கு ஒரு உண்மையான லவ் வேணும்ல, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருப்ப, ஆனா லவ்வரா இருக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்பயுமே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நான் இப்பயே இங்க இருந்து கிளம்புறேன், நம்மளோட டாக மட்டும் நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்ப சுஷாந்த் அங்க இருந்து போயிடுறான். இந்த ஹீரோ எந்திரிக்கிறான், பல்ல விளக்குறான். சுஷாந்த் இல்லாம இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நாய்க்கு சாப்பாட்டை கொட்டிட்டு நானும் நீயும் மட்டும்தான் இனிமே சுஷாந்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாயை வச்சு உள்ள பூட்டிட்டு நான் வர வரைக்கும் உள்ளே நல்லா சமத்து பையனா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா டப்புனு கதவை திறந்துட்டு வந்து லேப்டாப்ல பார்த்தா இவனும் அந்த கேஸ் தான் போல பிட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அவனும் போயிட்டான், ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், அங்க வேலை செய்யறான், நார்மலான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி கேப்டனை காட்டுறாங்க. கேப்டனுக்கு ஒரு போன் வருது. எது பாஸ் லின்னா பில்லர் 2 அந்த இடத்துக்கு வராங்களா, ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு பின்னாடி சுத்தி முத்தியும் திரும்பி பாக்குறான், யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. இவனுக்கும் ஒரே ஷாக்கு, நமக்கும் ஒரே ஷாக்கு, ஒருவேளை அந்த கருப்பாடு இவனா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. இதான ஹீரோ இருக்கான்ல, காலையில டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை பார்த்து இவனுடைய சுய தேவையை இவனை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்துதான் வீட்டுல இருக்கிற பல்ப் எல்லாமே ஆஃப் ஆகி எரியுது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சுஷாந்த் திரும்பி வந்துட்டான். ஏன்டா திரும்பி வந்துட்ட, கோச்சிட்டு போனி அப்படின்னு சொல்ல, டே உனக்கு இம்பார்ட்டன்டான நியூஸை கொண்டுட்டு வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்றான். என்னடா அப்படி நியூஸ் அப்படிங்க, உன் பாஸ் தாண்டா அந்த கருப்பாடு, அவன் அந்த லின்னு கூட கனெக்ஷன்ல இருக்கிறதே நானே கேட்டேன்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னோட உலகத்துக்கு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி
அந்த பிளேஸுக்கு போனா ஆல்ரெடி இவங்க டீம் அங்க வந்து கன் ஷாட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பார்ட்டிக்குமே கன் ஷாட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்லு இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறான். போய் நம்ம கேப்டனோட தலையிலேயே அந்த துப்பாக்கியை வச்சுட்டு, "நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். நீ தானே அந்த கருப்பாடு" அப்படின்னு சொல்ல, "எது நான் அந்த கருப்பாடா? டேய் ஹீரோயின் தான்டா எனக்கு ஃபோன் பண்ணா. லின் இங்க தான் இருக்கான்னு சொல்லி. நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு எப்படிடா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்? அப்ப நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி நீ தானே கருப்பாடு" அப்படின்னு சொல்ல, இந்த அண்ணன் நம்ம சுஜித் இருக்கான்ல, அவன் அப்படியே ஒரு மாதிரி பாவமா பாக்குறான். "நீ ஆவியாக்குறதுனால தம்பி பொழச்ச. சத்தியமா நீ உசுரோட மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோவேன், நானே திரும்பி உன்னை கொன்னுருப்பேன்டா" அப்படின்னு நான் தன்னோட வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். சோ இப்ப அந்த இடத்துக்கு லின் வந்துடுறான். கன் ஷாட்ல இவங்க 2 பேத்தையும் கார்னர் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் இந்த படத்திலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, அவ தான் உண்மையான கருப்பாடு. அவ தான் அந்த லின்னுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த குப்பை கிடங்குல போய் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் டீலரை பிடிச்சிருப்பாள்ல. "ஏண்டா டேய், ஒரு போலீஸ் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியல. நம்ம 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தானே. நான் எப்படி ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன், நீ எப்படி ட்ரெயின் ஆயிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அங்க பிடிச்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரக் டீலர் இருப்பான, அந்த கேவோடைய பார்ட்டிக்கு போயிருப்பான. சோ அவங்கிட்ட இருந்து ட்ரக் வாங்கினது அங்க கூட ஹீரோயின் வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம், லின்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஒரு சர்வீஸ் உமன் மாதிரி போயிருப்பாள். அப்போ அவளுடைய அந்த ஷீட்டுக்கு அடியில எழுதி ஒட்டியிருப்பா, "இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க, என் கூட டீம் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே லின்னுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். சோ இவங்க 2 பேத்தையும் நான் கொன்னுறேன், நீங்க போங்க லின் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்க போயிடுறான். இவளுக்கும் இவங்க 2 பேத்தையும் கொல்லணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு மோட்டிவும் இல்ல. சோ அவங்க 2 பேத்தையும் ஒரு விலங்குல மாட்டி பக்கத்துல ஒரு ராடு மாதிரி இருக்கு, அங்க மாட்டி விட்டு போயிடுறான். இந்த லின் இருக்கான்ல, அவன் பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். "நான் இப்ப இந்த கண்ட்ரி விட்டு வெளியில போறேன், நான் போயிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறமேட்டு நீயும் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இவனுங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்கானுங்க, "நம்ம 2 பேர்த்தோடைய கணிப்புமே தப்பாய் போச்சு, எல்லாமே இவளோட தானா, இவதான் எல்லாமே பண்ணாளா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லின்னோட அலறல் சத்தம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பானா, அவன் 2 கையை பிடிச்சு செவுத்துல வச்சு 2 கையிலயும் கத்தி ஏத்தி அவனை நிக்க வச்சிருக்கான். என்னடா இது, இவ லின்னுக்கு சப்போர்ட் பண்றா, ஆனா ஏன் லின்னியே இப்படி பண்ணா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. அதாவது லின்னு சப்ளை பண்ணான்ல, அந்த ட்ரக்கை வந்து இவங்க அம்மா எடுத்திருப்பா. சோ இது வந்து ரொம்ப ஓவர் ட்ரக் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க. இவன் லின்னு இருக்கான்ல, வந்து அந்த டெட் பாடியை பார்த்துட்டு என்ன செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிருப்பான். இந்த பொண்ணு என்ன ஆனா, அந்த ட்ரக்கை எடுத்து தானே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் இவங்களோட சாம்பிள் ட்ரக் தான். சோ அந்த சாம்பிள் ட்ரக் அவங்க அம்மா யூஸ் பண்ணனால இறந்து போயிட்டாங்க. அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்கா. "உன்னை நான் எவ்வளவு காப்பாத்தினேன், எல்லாம் எதுக்குன்னு நினைச்சேன்? உன்னை வாழ வைக்கிறதுக்கா? உன்னை சேஃபா நான் பிடிச்சு உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு போறதுக்கு தான். நீ ஈஸியா வருவ, எங்க அம்மாவை கொல்லுவ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை ஆம்பளைங்க என்னை தப்பா கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னோட இந்த வாழ்க்கை பறிபோனதுக்கு காரணமே நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு லின்னு எடுத்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஆவி பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருச்சு. "நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணனா" அப்படின்னு சொல்லி இவன் இழுக்கும் போதே அந்த ஹீரோ இருக்கான்ல, "நீ எல்லாத்தையும் எதுக்கு பண்ணன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவை கொன்னது அவன் தான், அவனாலதான் உங்க அம்மா இறந்து போனாங்க. அவனை பழி வாங்கணும்னு நினைச்சான், அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே அடிக்கணும்னு நினைச்சான், அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்" ஹீரோயின் கேட்கிறான். "அதுக்குள்ள எனக்கு ஆள் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் லின்னோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. "ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? இவங்க 2 பேத்தையும் நான் கட்டி போட்டுட்டேன், உள்ள லின்னு இருக்காரு, போய் அவரை காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே உள்ள அனுப்பிச்சிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப உள்ள இருந்து லின்னு வரான். லின்னு வந்து கண்ணை காட்டி இவங்க 2 பேத்தையும் கொல்லலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கான். இவன் வந்து சுடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே ஒரு உடம்புக்குள்ள போனா இவனுடைய சக்தி குறையும் அப்படிங்கிறது சுஷாந்துக்கு தெரியும். இருந்தாலுமே ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல அந்த லின்னோட உடம்புக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த லின்னே அவங்களுடைய கைவிலங்கு எல்லாத்தையுமே அவுத்து விடுறாப்புல இவன் செய்யறான். அதுக்கப்புறம் அங்க மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில லின்னை வந்து கொன்னுடுறாங்க. லின் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கையில ஒரு கன் இருக்கு, அந்த கன்ல ஹீரோவை சுட்டுறான். சோ ஹீரோ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். "நான் எத்தனை டைம் உன்னை கூப்பிட்டேன்டா, நீ ஏன்டா திரும்பி பார்க்கலன்னு" சுஷாந்த் கேட்டுட்டே இருக்கான். "ஏன்னா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன்டா, என் வாழ்க்கையில கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டு நீ தான். சோ அதனாலதான் நான் உனக்காக உயிரை விடணும்னு நினைச்சேன்" அப்படின்னு சொல்ல, "ஏண்டா டே, நீ என்ன பைத்தியமா? இறந்து போனாலும் ஒருத்தர் நம்மளால பாத்துக்க முடியாது. இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எமோஷனலா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கேப்டன், "நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, "என்னோட ஹஸ்பண்ட்" சொல்லிட்டு அப்படியே அவனோட கண்ணு மூடிடுது. சோ இவனோட உயிர் வந்து இங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா ஹெவியான டிராபிக் ஜாம், டைமுக்கு கொண்டுட்டு போனா காப்பாத்தலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப சுஷாந்த் என்ன பண்றான், ஆல்ரெடி அவனுடைய சக்தி பாதி போயிடுச்சு. சோ அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அங்க டிராபிக்ல நின்னுட்டு இருக்க ஒவ்வொரு கார்ல இருக்கிற ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் போய் அந்த காரை அப்படியே தள்ளி விட்டுறான். சோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சைட் வாங்கிடுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் போயிருது, அவனுக்கு ஆபரேஷனும் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவனும் கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க சுஷாந்தோடைய ஆன்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போற மாதிரி ஒரு சீன். அதாவது சக்தி ஃபுல்லாவே இழந்துட்டான்.
இப்ப அந்த இடத்துக்கு சுஷாந்தோட அப்பா வராரு. என்னோட பையனோட கேஸ வந்து நீ சால்வ் பண்ணிட்டா, இனிமே அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. நீங்க நம்புனாலும் சரி, நம்பலனாலும் சரி, உங்க பையன் இங்க தான் இருக்கான். உங்க பையன்கிட்ட நீங்க ஏதாவது பேசணுமா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? அப்படின்னு சொல்ல, என் பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. அதாவது இனிஷியலா இவங்க அப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு நேச்சுரலான ஃபீலிங் தான். ஒரு ஆணுக்கு ஆண் மேல வர ஃபீலிங்குமே ஒரு நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு இவங்க அப்பாவும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. தன்னோட பையனுக்கு ஆம்லெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருப்பாரு. அந்த இடத்துல தான் இவனோட லவ்வர் இருப்பான்ல, அந்த லவ்வர் இன்னொருத்தன் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த சமயம் பார்த்து நம்ம சுஷாந்த் வந்து அவனுக்கு கால் பண்ணியிருப்பான் போல. இவன் வேற தேவையில்லாம கால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு, இவனை சும்மா தான் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே அவன் அந்த இடத்துல சொல்லியிருப்பான். இது எல்லாமே அப்பா கேட்டுட்டு, இவனோட மனசு தன்னோட பையனோட மனசு வந்து துரோகத்த வந்து தாங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால, நான் இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோவமா நடந்த மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு பையனுக்காக. சோ இதுல நம்ம சுஷாந்த் டென்ஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு அவனுக்கு ஃபிலிம் மேக் பண்ணும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இப்பதான் சுஷாந்துக்கு ரியலைஸ் ஆகுது. நம்ம அப்பா வந்து நமக்காக நல்லது தான் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உயிர் மேல போயிட்டே இருக்கு. அவன் மட்டும் என் பையன் இல்ல, நீயும் என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் கட்டிப்பிடிக்க, சரி ஓகே நம்ம அப்பாவுக்கும் நம்ம பாட்டிக்கும் இனிமே ஹீரோ இருப்பான் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிறைவோட இப்ப அந்த சுஷாந்தோட ஆவி அப்படியே அங்கிருந்து எவாபரேட் ஆகி போயிடுது. சோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. திரும்பவும் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் திரும்பவும் லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் தப்பான படம் பாக்குறதுக்காக உட்காரல. அவனோட லைஃப் ஸ்டைலே அவன் சேஞ்ச் பண்ணிட்டான். ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃப்ரீக்வெண்டா அவங்க அப்பாவையும் கிராண்ட்மாவையும் பார்ப்பான். சோ வீடியோ கால் பண்ணுவான். இப்ப கூட கோல்டு போல. சோ கிராண்ட்மா கோல்டா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மருந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கடைசியா வந்து அந்த போன ஜென்மத்துல சுஷாந்துக்கு ஹீரோ ஒரு டாகா இருந்தானோ, அதே போல இப்போ சுஷாந்த் வந்து ஹீரோக்கு டாகா இருக்கிற மாதிரி இந்த கதை அப்படியே முடியுது. இந்த கதையை பத்தின ரிவ்யூ என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சப்போஸ் இறந்து போனவங்களோட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க யார் கூட பேசுவீங்க? என்ன பேசுவீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு படத்துல மீட் பண்றேன். பாய்.